கட்டமைப்பு மாற்றங்கள் நடக்க போகிறது. அண்ணன் அவர்கள் திருப்பி சுற்றுப்பயணம் போக இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காங்க. ஒரு ஊடகத்தின் மூலயமா தான் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போது அந்த ஊடகம் எவ்வளோ தூரம் புறக்கணிச்சிருக்கு. கடைசி 3 நிமிஷம் மட்டும் எடுத்து போடுறது. எங்கே அண்ணன் வந்து பேசுகிறதில்ல தவறாரு, எங்கே எது வந்து அவங்களுக்கு சென்சேஷனலாக இஷ்யூவாக இருக்குது, அதை எடுத்து போட்டு வைரலாக அப்படி அண்ணன் சீமான்கிற ஒரு வார்த்தையை போடாமல் உங்களால் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வியூஸ் வாங்க முடியல, லைக்ஸ் வாங்க முடியல, அதை ரன் பண்ண முடியல. அப்படியான இடத்துக்கு அண்ணன் சீமான் வச்சுருந்தாரா இல்லையா? மனசாட்சி உள்ள அத்தனை ஊடகங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். புதிய அரசு அவ்வளோதான் தம்பி, போங்க தம்பி வேலை. உண்மையிலே அவரும் ஒரு விரக்தியில் தான் இருக்கிறாரா, இல்லை அது ஒரு அடுத்த கட்ட நகரம் நோக்கி நம்ம போகணுங்கிற மாதிரி? இல்லை, எல்லாரும் மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் தானே. எல்லாருக்குமே அந்த ஒரு கலைப்பு இருக்குல்ல, ஒரு சோர்வு இருக்குல்ல. எல்லாரோட சீமான் தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே அவ்வளோ முயற்சி. நிச்சயமாக அதை உணர்றோம். எங்களுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தயக்கமாக தான் இருக்குது. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் உபசரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் களத்தில் நமக்கு எதிரி தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு தான் அவர் சந்திப்பு நிகழ்த்தினாராங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அப்படிலாம் இல்லை. அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அப்படி தான். நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் தனக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளராக இருந்த பிரபு அவர்களையும் அண்ணன் எப்படி அணுகினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்று நேற்று இல்லை, அது என்றைக்குமே அண்ணனோட மாண்பு. கடைசி ஒரு வாரம் வந்து அதுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது வந்து அதான் சொல்ல, ஒரு சுனாமி வந்துட்டு போனால் அப்படி எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமை தான் எங்களுக்கெல்லாம். ஒரு நிசப்தம் தான் இருந்துச்சு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் இது குறித்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கிட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள், மக்களுடைய முடிவு எந்த மாதிரி இருக்குது? இது நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் யாருமே எதிர்பார்க்காதான், எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்க்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தேர்தல் முடிவுகள் பல விஷயங்களை வந்து அரசியல்வாதிகளை தாண்டி பொதுமக்களுக்கும் இது உணர்த்திருக்கு. எல்லாருமே வந்து விஜயோட ஒரு அலை, விஜய் வந்து வாக்குகளை வாங்கிட்டார் அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தல் வந்து எப்படின்னா ஒரு அரசியல் பக்குவம், அரசியல் புரிதல், மக்களோட நன்மதிப்பை பெறுறது, இல்லை மக்களுக்காக போராட்டங்களில் கலந்து கொள்வது, மக்களோடு மக்களாக இணைந்து எல்லா நாட்களும் அவர்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது, இல்லை அவர்களை நல்வழிப்படுத்துவது, அவர்களுக்கான திட்டங்களை திட்டுவது, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுவும் இல்லை, இது வந்து ஒரு தேர்தல் வேற ஒரு திருவிழா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு ரொம்ப வேதனைக்குரியதுமாக இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா. அதில் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி பாதித்திருச்சு, இல்லை மித்த கட்சி, எல்லா கட்சிக்கும் டேமேஜ் தான். ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுருக்குன்னு தெரியணும். இது யாருமே எதிர்பார்க்காது. அவ்வளோ கடுமையான உழைப்பை நாம் தமிழர் கட்சி இல்லை, திமுகவும் கொடுத்தது. திமுக அதுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி செஞ்சு அது மேலே பல எதிர்ப்புகள் இருந்தது, பல சிக்கல்கள் இருந்தது. அதை தாண்டி வாக்குகளை வாங்க வேண்டும், எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று அவர்கள் பணத்தை வாரி இறைச்சாங்க. திமுக தாண்டி அதிமுகவுக்கும் இது வந்து வாழ்வாசாவா தேர்தலாக இருந்தது. அவர்கள் பல கோடியில் முதலீடு செய்து அந்த இறக்குனாங்க தேர்தலுக்கு. அவர்களுக்கும் பேர் இடி தான். 15,000 கோடி செலவு பண்ணதா கட்டுரையெல்லாம் பார்த்தோம். அதாவது நான் சொல்கிறேனே, தாவேக்கா முதற்கொண்டு பணம் கொடுத்தது, பல இடங்களில் பணம் கொடுத்தாங்க. இலவச தொகுதிகள்லாம் 500 ரூபா. ஆமாம், இலவச என்ன சொல்கிறது, இந்த பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நான் வென்று வந்தான்னு சொல்லி டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விரயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தல் எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினை தான் நான் சொல்லுவேன். யாரும் இது தாவேக்காவுக்கும் இது பெரிய படிப்பினை சத்தியமாக நினச்சிருக்க மாட்டாங்க. அங்கே உள்ள வேட்பாளர்களோ அங்கே உள்ள பொறுப்பாளர்களோ இந்த அளவுக்கு வெற்றியை பெறுவோம், நான்லாம் வெற்றி பெறுவேன், அந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நான்லாம் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு தான் அதை கொண்டு வந்து வச்சுச்சு. அப்போ இந்த தேர்தலின் முடிவுகள் வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு அதிர்ச்சியை தாண்டி சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நாம் சரியாக தான் போகிறோமா, நாம் எந்த இடத்துல தவற விடுறோம், ஏன் மக்கள் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க, மக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணுன்றீங்க. மக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல தவறு நடந்துச்சுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த கட்சி தவறு செஞ்சிச்சு, அதனால் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தோன்னு ஒன்று இருக்குது.
இல்லை இந்த கட்சி சரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு, சரியான தலைமை இருக்குது, இவர்கள் சரியான சட்டமன்ற வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க தொகுதியில் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, அந்த தொகுதியில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கார், பல பிரச்சனைகளுக்கு நின்றிருக்கார், போராட்டங்கள் நின்றிருக்கார், இல்லை வசதி படைத்தவர், இவரால் இதை செய்ய முடியும், ஏதாவது ஒரு காரணிகள் இருக்கணும்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்ல, அது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உடைச்சிருச்சு இது. நிச்சயமா. அப்போ இந்த பாதிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த தொகுதியும் அவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு தேர்தல் வேலைகளை செய்தோம். தேர்தலுக்காக மட்டும் வேலை செய்யலை, கடந்த 15 ஆண்டுகளாக வந்து மக்களோடே நின்றுருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 8% வாக்குகள் இரட்டிப்பு அதிகமாக இருக்கும், 16% தொடுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தல் கட்சி போராட்டத்தில் எல்லாம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதிலெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அண்ணன் கூட்டம் ஏற்பாடு செஞ்சுன்னா ஒரு நாளைக்கு 2 பொதுக்கூட்டம். இந்த அளவுக்கு வந்து அண்ணனோட உழைப்பு, கடுமையான உழைப்பு. இந்த தடவை வந்து வெயில் அவரோட கையெல்லாம் கூட அதெல்லாம் வந்து புண்ணு மாதிரி ஆகி, முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, எனக்கு 2 பொதுக்கூட்டம் சொல்லி பேசினாங்க இந்த தடவை. அது வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன்லாம் வச்சு, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் சாத்தியமானு சொன்னாங்க போன தேர்தல். இப்போல்லாம் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு கற்பனைவாதம், ஒரு யூட்டோப்பியன் இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதை மாற்றி விஷுவலாகவே காமிச்சாங்க. நாங்கள் வந்தால் எப்படிலாம் செய்வோம், வெறுமனை வந்து நாங்கள் விஜய் எதிர்ப்பையோ இல்லை திமுகவின் எதிர்ப்பையோ சொல்லாமல், இதுவரை இந்த மண்ணில் நடந்த அநீதிகள் என்ன, இனி நாம் தமிழர் கட்சி ஆட்சி நடந்தால் எப்படியெல்லாம் மாற்றத்தை செய்வோம், இது எங்கெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ஆட்சி வரைவாகவே நம்ம பிரசன்டேஜ் கொடுத்தோம். அந்தளவுக்கு மக்கள் பேரெழுச்சியாக வந்தாங்க, எல்லோரும் பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த கடைசி ஒரு வாரம் வந்து அதுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது வந்து அதான் சொல்ல, ஒரு சுனாமி வந்துட்டு போனால் அப்படி எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமை தான் எங்களுக்கெல்லாம். ஒரு நிசப்தம் தான் இருந்துச்சு, ஒரு ஆற்றாமை தான். ஒரு மக்கள் மேலே ஒரு கோவமாக திரும்பலையா? கோவம்னு இல்லை, மக்கள் மேலே கோவம்னு எனக்கு தெரியல, ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, ஒரு இந்த சமூகத்திலேயா நம்ம வந்து இதாக விரக்தின்னு தான் சொல்ல. விரக்தியை தாண்டி அட என்னடா இது, இந்த தேர்தலே இப்படி தானா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா பூத்தில் ஆள் இல்லை, யார் வேட்பாளர்னு நாங்கள் பாதி பேருக்கு தெரியாது. இதை தாண்டி இவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கா? ஒரு 1 கோடி வாக்குகளை பெற்று 50 ஆண்டுகளாக இங்கே கோலோச்சி இருந்த இந்த கட்சிகளுக்கு விழாத வாக்குகள் ஒவ்வொரு பூத்துலேயும் விழுந்துருக்கு. ஒரு பூத்தில் விழுந்து ஒரு பூத்தில் விழாமல் இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. கட்டமைப்பே இல்லாத ஒரு இடத்துல எல்லா பூத்துலேயும் உனக்கு வாக்கு இருக்குது அப்படின்னா, இதை நம்புறதுக்கு நீங்கள் வந்து தேர்தல் இவிஎம் மிஷின் அது இது எல்லாம் அதெல்லாம் தாண்டி இது எப்படியான சாத்தியங்கிறது இன்னும் அதுலேருந்து வெளியில் வராமல் தான் இருக்கும். ஓகே, புரியுது. இதில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு படிப்பனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்குன்னீங்க. சீமான் அவர்கள்கிட்ட தேர்தல் முடிவுக்கு பின்னாடி நீங்கள் பேசுனீங்களா? அவர் என்ன கருத்தை முன் வச்சார்? இல்லை, அண்ணன் அவர்கள் எப்போதும் போல தான், எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாடம்ங்கிறதோட இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சரிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் எதிர்பார்த்தது வெற்றி. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் போவோம். திமுக வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது, அதிமுக அங்கே வந்து சலசலப்பு இருக்குது, அங்கே வந்து ஒரு பலம் இல்லாமல் இருக்குது, அவர்கள் பாஜகவோடு நிற்கிறார்கள். இப்போ வந்த திரை பிரபலமாக இருக்க விஜய்க்கு பெரிய அளவில் இல்லை. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பல போராட்டங்கள் கலந்து கொண்டிருக்கு, பல வெற்றிகளை கொடுத்துருக்கு. அதாவது அவர்களுக்கான பிரச்சனைகளில் வந்து நாம் இன்னும் இல்லாமல் இருந்தாலும் கூட நின்று அவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம். பல இதை வந்து தடைகள் வாங்கி கொடுத்துருக்கோம். மக்கள் பேராதவருக்கும் இந்த முறை வந்து ஒரு குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போவாங்க, அந்த ஒரு இதில் தான் இருந்தது. இது எல்லாமே ஒரு ஏமாற்றம் தான். எங்களுக்கும் எல்லோரும் போல் ஒரு அந்த ஒரு கிரேஸ் பீரியட் டைம் ஒரு வாரம் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. பேசிட்டு மறுபடியும் மனநிலை அவரோட எப்படி இருக்குது? உண்மையிலே அவரும் ஒரு விரக்தியில் தான் இருக்கிறாரா, இல்லை அது ஒரு அடுத்த கட்ட நகரம் நோக்கி நம்ம போகணுங்கிற மாதிரி? இல்லை, எல்லாரும் மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் தானே. எல்லாருக்குமே அந்த ஒரு களைப்பு இருக்குல்ல, ஒரு சோர்வு இருக்குல்ல. எல்லாரோட சீமான் தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே அவ்வளோ முயற்சி. நிச்சயமாக அதை உணர்றோம். எங்களுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தயக்கமாக தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் எல்லா பொறுப்பாளருமே அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கே ஒரு வார காலம் ஆயிடுச்சு.
இன்னும் பல பேர் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான். ஏன்னா அவ்வளோ உழைப்பை போட்டு இப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர்லாம் திமுக 4 சீட்டை வாங்கியிருந்தா கூட பரவாயில்லப்பா, திமுக இந்த வாக்குகளை வாங்கியிருந்தா கூட பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நவர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவனும் உழைப்பை போட்டான், அவனும் வந்து வேலைகள் செஞ்சான். வேலைகள் செஞ்சு கிடைக்காது இங்கே ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு இதுதான். மற்றபடி இவர்களுக்கு வந்து இந்த வாக்கு கிடைச்சனால பொறாமையும் அதெல்லாம் கிடையாது. எப்படின்னு புரியலை, அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. நிச்சயமா. இப்போ அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லா அரசியல் தலைவர்களுமே வீடு போய் சந்திக்கிறாரு. அதில் சட்டமன்றத்தில் பார்க்க முடியாதவங்க வெளியே சந்திக்கிறாரு, அதில் சீமான் அவர்களையும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது வந்து ஒரு புதிய வரவேற்கத்தக்க ஒன்று தான். எல்லாரையும் சந்திருக்காரு. அது வந்து ஒருவேளை அவர் மெஜாரிட்டியாக வின் பண்ணி ஒரு 150 சீட்டுகளுக்கு மேலே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னா எனக்கு அதில் வந்து சொல்ல தெரியல. இதில் ஒரு அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க? இதில் ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன். நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறேன். ஆனால் எந்த தலைவர்களுமே வந்து அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து பார்த்துட்டாரு, அதனால் அவர் குறைகளை நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் வந்து யாரும் அந்த மாதிரியான இடத்துக்கு யாரும் நவர மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள்லாம் நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, அவர்கள் கருணாநிதி இருக்கும்போதும் சரி, இவர்களுக்கெல்லாம் எப்படி எதிர்த்து அரசியல் நடத்தினார்கள், இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக பார்க்குறோம். அதனால் ஒரு குறைகள் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்ததுங்கிறது வந்து வரவேற்கத்தக்கதான். சீமான் அவர்களோடு அரசியல் பேசப்பட்டதா? நீங்கள் கூட இருந்ததுனால நான் கேட்குறேன். இல்லை, நானும் இருந்தேன், அவ்வளோதான். எல்லாரும் இருந்தாங்க, அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேனே தவிர அரசியல் பேசப்பட்டது அவர் 2 பேரும் தனிப்பட்ட சந்திப்பாக தான் நடந்தது. ஒரு 5-10 நிமிடம் சந்திப்பு தான் நடந்தது. ஒரு அண்ணன் தம்பி ஒரு இடையில இருந்துச்சா, இல்லை முதலமைச்சருக்கும் ஒரு கட்சி தலைவருக்குமான ஒரு இடையில இருந்துச்சா? இல்லை, அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எல்லாரும் வெளில வந்துட்டோம். அவங்க தனிப்பட்ட உரையாடல் தான் நடந்தது. அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை, அண்ணன் அவர்களும் சொல்லலை. அது அவங்க 2 பேருக்கும் உள்ள சந்திப்பாக தான் இருந்திருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நல்ல ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். அதை ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் உபசரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் களத்தில் நமக்கு எதிரி தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு தான் அவர் சந்திப்பு நிகழ்த்தினாராங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அப்படிலாம் இல்லை. அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அப்படி தான். நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் தனக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளராக இருந்த பிரபு அவர்களையும் அண்ணன் எப்படி அணுகினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்று நேற்று இல்லை, அது என்றைக்குமே அண்ணனோட மாண்பு. அதில் வந்து கருத்து சொல்கிறக்கோ இல்லை அதில் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை. அண்ணன் வந்து எல்லாரையும் ஒரு சமமாக தான் பார்க்குறாங்க. ஒரு தலைமை பண்போடு தலைமைத்துவத்தோடு அண்ணன் அவர்கள் எல்லோரையும் அணுகியிருக்காங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். சரி, அது எல்லா அரசியல் தரவுட்டும் இருக்குது. அண்ணன் இன்றைக்கி இல்லை, நீங்கள் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் இறப்பாக இருக்கட்டும், அவர் மகன் இறந்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை ஏன் போய் சந்திச்சு மரணத்துக்கு போய் பார்த்தா இருக்கலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய அரசியல் ஆக்கப்பட்டது, எதிர்க்கட்சி வந்து கையில் எடுத்து ஆக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அண்ணன் அவர்களை அவர் சந்திச்சு போயிருக்காரு, விஜய் அவர்கள் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பேசு பொருளாக தான் இருக்குமே தவிர யதார்த்த இது வந்து சரியான அணுகுமுறை தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா. அதில் இன்னொரு விஷயம், இப்போ சீமானவரோட சமீபத்திய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்னென்னா எப்போவுமே பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்கும்போது வேறு எதுவும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டு முடிக்கலாம் சீமானோட ஸ்டைல். ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போகிற ஜஸ்ட்டை நம்ம பார்க்க முடிஞ்சு. அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லை புது ஸ்ட்ராட்டஜியா? இல்லை புது ஸ்ட்ராட்டஜி இல்லை. நீங்கள் எங்களை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவமானப்படுத்துவீங்க? நான் நேரடியாக கேட்குறேன், இந்த தொலைக்காட்சிகள் அத்தனை பேருக்குமே எவ்வளோ நாட்கள் நீங்கள் எங்களை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பீங்க? எங்களை வந்து இன்னும் நீங்கள் மாற்றுங்கிறீங்க, மற்றவைங்கிறீங்க, இதர கட்சிங்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வன்மம் வச்சுருக்கீங்க? அண்ணன் சீமான், நான் வந்து பெருமைக்காக சொல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாமல், அண்ணன் சீமான்கிற ஒரு வார்த்தையை போடாமல் உங்களால் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வியூஸ் வாங்க முடியல, லைக்ஸ் வாங்க முடியல, அதை ரன் பண்ண முடியல. அப்படியான இடத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வச்சுருந்தாரா இல்லையா? மனசாட்சி உள்ள அத்தனை ஊடகங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ நீங்கள் அந்த பேரை உபயோகப்படுத்தாமல் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு இருந்த அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை முறை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை மைக்கை நீட்டினாலும் பேசியிருக்கார். அப்போ நீங்கள் நியாயத்தோட நேர்மையோட உங்கள் ஊடக அறத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க இந்த தேர்தல்னு இருக்குல்ல, அப்போ நீங்கள் ஒரு கிள்ளிக்கிரியாக நினச்சிட்டிங்களா? அப்போ ஒரு அந்த மனிதனுக்கு அந்த வலி இருக்கத்தானே செய்யும். அந்த வலியின்
வெளிப்பாடு தான் அது. இல்லை பல நபர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சாங்க, அண்ணா நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, உங்களை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்காதுங்கிற மாதிரி பல பேர் சொல்லி. அது உண்மையிலே சரியான விஷயம் தான் அண்ணன் சொல்லியது. எல்லா கட்சியினரை தாண்டி பொதுமக்களே அதை வந்து இதாக தான் சொல்கிறாங்க. சரிதானே, நீங்கள் அதிகமான விஷயங்களை பேசிட்டீங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதை அவன் எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தான்னு இருக்குல்ல, ஒரு ஊடகத்தின் மூலயமா தான் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போது அந்த ஊடகம் எவ்வளோ தூரம் புறக்கணிச்சிருக்கு. கடைசி 3 நிமிஷம் மட்டும் எடுத்து போடுறது, எங்கே அண்ணன் வந்து பேசுகிறதுல தவறாரு, எங்கே எது வந்து அவங்களுக்கு சென்சேஷனலாக இஷ்யூவாக இருக்குது, அதை எடுத்து போட்டு வைரலாக அப்படி விஜய் பற்றி பேசுகிறது எடுத்து போட்டுருவாங்க. அப்போ இனி நீங்கள் அதை பார்ப்பீங்கல்ல, அதோட வழி தானே அண்ணனோட. ஆனால் ஊடகத்தை பார்க்க மாட்டார், ஊடகத்தில் பேச மாட்டார் இல்லை, உங்களுக்கான தேவைகள் என்ன அண்ணன் பேச வேணுமோ அன்னைக்கு வந்து பேசுவாங்க. நிச்சயமா. இப்போ அந்த இணையச்சி மாநாட்டுக்கு அப்புறம் இப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு செயலாக்கம் திட்டம்லாம் தலைமை வந்து தீர்த்தி இருக்கிறாங்களா? ஆமாம் உறுதியாக. அதை பற்றி இதுதான் இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதற்காக எப்போதும் போல் இப்போ கட்டமைப்பு மாற்றங்கள் நடக்க போகிறது. அண்ணன் அவர்கள் திருப்பி சுற்றுப்பயணம் போக இருக்கிறாங்க, எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த பூத்துக்கு பிஎல்ஏ போடுறதுலேருந்து பிஎல்ஏ 2 போடுறதுலேருந்து இந்த மாதிரி. ஆனால் அந்த பூத் உறுப்பினர்கள் உண்மையிலே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அது அந்த பூத் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் வந்து உண்மையிலே கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன திட்டங்கள்? இல்லை, கம்பேர் பண்ணும்போது இல்லை, எப்போதுமே எல்லா கட்சியிலுமே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இவர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை வந்து காசு கொடுத்து அன்னைக்கு வந்து கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவங்க கட்சியோட ஆட்கள்னு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ், அந்த பெய்டு எம்ப்ளாயீஸாக அன்னைக்கு மட்டும் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது, கேடர்ஸ் தான் அங்கே போய் நிற்பாங்க. ஸோ அதனால வந்து எப்போதுமே அதை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல இப்போ இந்த தேர்தலப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பல பேர் வந்து அந்த கடைசி நாளைக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்க வேறு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே கட்சிக்காரன் தான் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து சேரும்போது சில சிக்கல்கள் இருந்துச்சு, நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு, அதெல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த பிஎல்ஏ 2க்கான விஷயங்கள், அவங்களுக்கான படிப்பு எப்படியெல்லாம் வந்து அதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனவனை சும்மா அன்றைக்கி போய் தேர்தல் அன்றைக்கி போய் பூத்தில் உட்கார்றது மட்டுமே அவங்களுக்கு வேலை இல்லை, பலகட்ட வேலைகள் இருக்குது. கடைசியாக அந்த 17 ஃபார்ம் வாங்கிட்டு வர்றதுலேருந்து அந்த வாக்குகள் சரியாக எண்ணப்பட்டிருக்கா, இல்லை வாக்குகள் சரியாக பதிவாயிருக்கா, அந்த பதிவான வாக்குகள் தான் இதில் இருக்காங்கிறது முதற்கொண்டு 80 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு வீடுகளில் போய் வாக்கு சேகரிக்கும் போது அதுக்கு கூட போய் நிற்கிறதுலேருந்து, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குகள் வாங்க அங்கே போய் நிற்கிறதுலேருந்து, இந்த மாதிரி பலகட்ட பணிகள் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு வந்து மாற்றம் வந்திருக்கு, இந்த அட்ரஸ்லேருந்து இந்த இதுலேருந்து முகவரியிலேருந்து இன்னொரு மாற்ற போகிறாங்க, அப்போ அவர்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி பணிகள் எல்லாத்துக்குமாக நாம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றியான விஷயங்கள் பேசி அவர்களை இன்று முதல்லேருந்தே அந்த பணிகளுக்காக ஆயத்தமாக்குறதுக்காக தேர்தல் கிட்ட வரும்போது மாதிரி இல்லாமல் இப்போத்துலேருந்தே அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். சுற்றுப்பயணம்னு சொன்னீங்களா, அது வந்து தமிழ்நாடு முழுக்கவா? ஆமாம், தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில பகுதிகளை எங்கெங்கெல்லாம் வந்து போடாமல் இருக்குது, இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் எப்படி சொல்கிறது மாற்றங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் பற்றி கட்சிக்குள்ளேயே கட்டமைப்பு ரீதியாக சொல்கிறீங்க? கட்டமைப்பு ரீதியாக. ஆமாம், நிச்சயமாக அது மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை முன்னெடுக்கணும். நீ வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி தான் செயலாற்ற போகிறீங்கன்றது தெரியுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பல விஷயம் தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி, நேரம் மிக நன்றி.